தமிழ் ஐயா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். 11ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வுக்கான கலந்துரையாடல் இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அறிவு இருந்தும் திறமை இல்லாதவன் வெற்றி பெறுவது ஐயம் என்று கூறியிருக்கிறார்கள். அறிவு இருந்தும் திறமை இல்லாதவனால் வெற்றி பெற முடியாது. உங்கள் திறமையை கூர்மை செய்வதாக இந்நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்முடைய ஸ்டுடியோவுக்கு ஆங்கில ஆசிரியர் துரை ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பெயர் துரை, ஆங்கில ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஐயா, ஒரு மதிப்பெண் வினாக்கள், அதாவது தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலும் சரி, ஒரு மதிப்பெண் தான் மாணவர்களுக்கு ஒரு வாழ்க்கை அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் நம்ம ஒரு 20 மார்க் அப்படின்னாச்சுன்னா அது ஒரு 15 மார்க் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆங்கிலத்திலும் அந்த மாதிரி 1 மார்க் பத்தி எப்படி கொஞ்சம் எளிமையா அதை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 கேள்வி, 3 சினோனிம் இருக்கு, 3 ஆன்டனிம் இருக்கு. அது கண்டிப்பா டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் 4 யூனிட் படிச்சீங்கன்னா கூட அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 4 இல்லைன்னா 5 மதிப்பெண்கள் கண்டிப்பா நீங்க எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம மற்ற அந்த ஃபாரின் வேர்ட்ஸ் இந்த லிட்டரரி டேர்ம்ஸ்ல இருக்கு. பேஜ் நம்பர் 72, இந்த 101, அப்புறம் இந்த லாஸ்ட் யூனிட்ல ஒரு சில ஃபாரின் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா அட்லீஸ்ட் இந்த 20 மதிப்பெண்களுக்கு கண்டிப்பா 14 இல்லைன்னா 15 மதிப்பெண்கள் கண்டிப்பா வாங்கிடலாம். மேக்சிமம் அந்த 20க்கு ஒரு 18 வாங்கினீங்கன்னா கூட நீங்க 90க்கு 75% கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் போடுங்க. ஆப்ஷன் கண்டிப்பா போடணும், ரொம்ப முக்கியம். தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் மார்க் ஸ்கோர் பண்றது. ஒரு சில மாணவர்கள் அந்த 1 வேர்டை அட்டன் பண்ணாமலே வந்துடுறாங்க. அந்த மாதிரி அட்டன் பண்ணாம வர்றதுக்கு பதிலா நம்ம தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் நம்ம அதுல குறியிட்டு வைக்கிறது கண்டிப்பா ஒரு மதிப்பெண் வாங்குறதுக்கான கண்டிப்பா. ஏன்னா இந்த ஆன்டனிம்ஸ் ஆப்போசிட் சொல்லும்போது ஒரு இந்த கொடுத்திருக்கிற வேர்டுக்கு 3 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சிமிலர் மீனிங், ஒரே மீனிங்கா இருக்கும். ஒரு வேர்டு மட்டும் ஆட் நம்பரா இருக்கும். சோ அதுதான் ஆன்சரா இருக்கணும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணி நீங்க போட்டீங்க, கண்டிப்பா மார்க் கண்டிப்பா வரும். அந்த 3 மார்க் கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். தெரியுதோ தெரியலையோ கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணணுங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அது எப்படி நம்ம எதிர்கொள்றது? இந்த கொஸ்டின் நம்பர் பாத்தீங்கன்னா 21 to 26, இது போயட்ரி அப்ரிசியேஷன். பெரும்பாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மார்க் லூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் தான். இது ரொம்ப ஈஸி. இந்த பொய்டிக் லைன்ஸ்ல லைக் ஆஸ்ங்கிற வேர்டு நீங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போயம்லயும் அந்த 5th போயம் மெக்காபிட்டின் போயம்ல லைக் ஆஸ் வேர்டு வரும். கண்டிப்பா அது சிமிலி தான். சிமிலி ஸ்பெல்லிங் SIMILE போடுங்க. பெரும்பாலும் ஒய் போடுவாங்க, தப்பு. சிமிலி அந்த வேர்டு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 1 மதிப்பெண் வந்துடும். அப்புறம் ஐங்கிற வேர்டு, ஐ ரெஃபர்ஸ் டு போயட் அப்படின்னு போயட் நேம் ஞாபகம் இல்லைன்னா கூட நீங்க போயட் எழுதினா கூட உங்களுக்கு முழு மதிப்பெண் உண்டு. இது ஒரு நல்ல பாயிண்டா நான் பாக்கேன். அதாவது போயட் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா மார்க் போடுவாங்க, கண்டிப்பா மார்க் உண்டு இருக்கு. அதான் 3 கொஸ்டின் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடணும். கொஸ்டின் ஆன்சர் அந்த கொஸ்டின்லயே இருக்கும். நீங்க எழுதுனீங்கன்னாவே இந்த போயட் டெல்ஸ் தட்னு போட்டு நீங்க அந்த போயட்டிக் லைன்ல எழுதினீங்கன்னாவே கண்டிப்பா மதிப்பெண் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் 3 மார்க்ஸ் எப்படி அட்டென்ட் பண்றது? பர்டிகுலரா 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 31 to 33, கொஸ்டின் நம்பர் 31 to 33 ERC சொல்லுவாங்க. இது போயட் நேம், போயம் நேம், போயம் போயட் எழுதிட்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க அந்த வேர்டு எழுத வேண்டிய அவசியம் கூட இல்ல. நீங்க இட் இஸ் a very good poem, the poet used many figure of speech அப்படின்னு போட்டு அந்த போயட்டிக் லைன் அப்படியே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 3 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். போயட் நேம், போயம் நேம் கண்டிப்பா கரெக்டா இருந்தா 3 மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க பாருங்க. அப்புறம் கொஸ்டின் ஆன்சர், இந்த ஷார்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. அது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். பர்டிகுலரா ஒரு 2-3 லெசன்ல இருந்தே கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. எந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க எஸ்ஏ படிச்சீங்கன்னா போதும். ஒரு 4 லைன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு 3க்கு கண்டிப்பா 2 மார்க் ஈஸியா கண்டிப்பா கிடைச்சிருங்க. அப்புறம் கிராமர் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 மதிப்பெண்ல கிராமர் பார்ட் இருக்கு. இந்த பிகின் வித் வேர், பிகின் வித் ஷுட், பிகின் வித் ஹேட் ஒரு கொஸ்டின் வருது. இப்ப if I were a bird I would fly, begin with where ன்னு இருக்கும். அந்த if மட்டும் எடுத்துருங்க. நீங்க if மட்டும் எடுத்துட்டு were I a bird கொஸ்டின்லயே இருக்கும். வேர்ங்கிற வேர்டு கொஸ்டின்லயே இருக்கும். were I a bird I would fly. இதுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பா போட்டுரும். கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். 2 மார்க்ஸ் ஈஸியா நீங்க வாங்கிடலாம். 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அது இல்லாம
ப்ராசஸ் டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ் ஒரு வேர்டு வரும். How will you prepare tea? இந்த ஒரு சில கொஸ்டின் வரும். நீங்க 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். கண்டிப்பா அட்டன் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க்ஸ் மினிமம் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அப்போ பாசிங் வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்ப சொன்ன பாயிண்ட் உண்மையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் எத்தனை சார் வரும்? 5 மார்க் கொஸ்டின் வந்து 7 கொஸ்டின் வரும். 7 கொஸ்டின். அது எப்படி அட்டெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், போயட்ரி, சப்ளிமெண்டரி. நீங்க ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ப்ரோஸ் பேராகிராஃப் நீங்க கண்டிப்பா ஒரு பேஜாவது கண்டிப்பா எழுதணுங்க. கண்டிப்பா எழுதணும். அந்த ஸ்டோரியை வச்சு டெவலப் பண்ணி நீங்க ஒரு பேஜ் எழுதிட்டீங்கன்னாவே 5க்கு கண்டிப்பா 3 இல்லைன்னா 4 மதிப்பெண்கள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் போயட்ரி பாத்தீங்கன்னா போயட்ரி பேராகிராஃப் அது ரொம்ப ஈஸிங்க. போயட்ரி அப்படி நம்ம கிளாஸ்ல கவனிச்சதை வச்சு ஒரு ஹாஃப் பேஜ் இல்ல ஒரு 3/4 ஒரு 3/4 பேஜ் எழுதுனீங்கன்னா நெக்ஸ்ட் எப்படின்னா போயட்டிக் லைன் எழுதணும். போயட்டிக் லைன்ஸ் வந்து மேல ஒரு ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் எழுதிட்டு ஒரு போயட்டிக் லைன்ஸ் 2 போயட்டிக் லைன், அப்புறம் போயட்ரி பேராகிராஃப் முடிச்சுட்டு அந்த எண்ட் ஆஃப் த பேராகிராஃப்ல வந்து நீங்க 2 லைன் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா மினிமம் 3 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி ஸ்டோரி. சப்ளிமெண்டரி பேராகிராஃப் வந்து முடிச்சுட்டு ஒரு பேஜ் எழுதிட்டு ஒரு மாரல், அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இல்லைன்னா ப்ராவர்ப் ஏதாவது சூட்டபிளா எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க்ல 4 மதிப்பெண்கள் ஈஸியா கிடைச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா 44 கொஸ்டின் நம்பர் 44 இந்த நோட் மேக்கிங் வருங்க. தயவு செஞ்சு ஒரு சிலர் வந்து நோட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியாம ஒரு சிலர் எழுதுறாங்க. நோட்ஸ் அட்டன் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் ஆகும். எப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரஃப் டிராஃப்ட் எழுதுங்க. கொடுத்திருக்கிற பேசேஜ் வந்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு ஒரு 7-8 லைன்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு மார்ஜின்ல இருந்து ரைட் சைட் பென்சில் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு ஒரு லைன் விட்டுட்டு ஃபேர் டிராஃப்ட் அல்லது சம்மரின்னு எழுதிட்டு அந்த ரஃப் டிராஃப்ட்ல அதை விட கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுனீங்கன்னா போதும். ஒரு ஃபேர் டிராஃப்ட் இல்லைன்னா சம்மரி டைட்டில் கண்டிப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் 5 மார்க்ஸ் கண்டிப்பா கிடைச்சிடும். அது யார் எழுதினாலும் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபைங் த ஃபீல்டு வரும். ஐடென்டிஃபை த ஃபீல்ட்ஸ் அப்படின்னா போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க. போயட்ரி காம்ப்ரிஹென்ஷன்ல நமக்கு போயட் நேம் யாரும் தெரியாது, ஏன்னா எந்த போயம் வேணாலும் கொடுப்பாங்க. அதனால நமக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால ஈஸியான கொஸ்டின் இந்த செமாண்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஃபுல் 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் வந்து அதுலதான் இருக்கும். அதுல அட்டன் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா 4 மார்க்ஸ் வந்து ஈஸியா வாங்கிடலாம். பாசிங் மினிமம் பாத்தீங்கன்னா 50 to 60% வந்து இதுலயே வந்துடும். அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் இருக்கு. எரர் ஸ்பாட்டிங் வந்து எரர் ஸ்பாட்டிங் அப்படி இல்லைன்னா இந்த மாடல்ஸ் ஹோமோபோன் சொல்லுவாங்க. எரர் ஸ்பாட்டிங் 5மே தெரிஞ்சதுன்னா அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. அப்படி இல்ல 4 கொஸ்டின் தெரிஞ்சா கூட 4மே எழுதுங்க. ஏன்னா அடுத்தது 6 ஆப்ஷன் கிடைக்கும். அதுல வந்து கண்டிப்பா நீங்க படிக்காம போனீங்கன்னா கூட அந்த ஹோமோபோன்ஸ் இந்த சேம் சவுண்ட் வரும். அதுல கண்டிப்பா உங்களுக்கு 3 மதிப்பெண்கள் வந்து ஈஸியா கிடைச்சிடும். அப்போ மார்க் நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நன்றி. எங்க கூட வந்து இந்த நல்ல ஒரு ப்ரோக்ராம் நீங்க கலந்து கொண்டீங்க. நம்ம நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடு தன்னம்பிக்கையோட நீங்க செய்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் எங்களோட கன்க்ளூஷன். எந்த ஒரு செயலையும் ஆர்வத்துடன் நீங்க வந்து தொடர்ந்து நீங்க செய்தீங்கன்னா, நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல நிகழ்ச்சியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.